இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறது இந்த சோனி ZV-E10 அப்படிங்கிற இந்த கேமரா பற்றி பேச போகிறோம். 2026 இந்த கேமராவை பயன்படுத்தலாமா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு நான் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனல் இது ஆரம்பித்தப்போ என்னுடைய முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, கான்டென்ட் கிரியேஷன் ரிலேட்டடான எல்லா விஷயங்களும் இதுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது சம்மந்தப்பட்ட கேட்ஜெட்ஸ் எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஸோ இந்த சோனி ZV-E10 அப்படிங்கிறது உங்களுடைய இந்த கான்டென்ட் கிரியேஷனில் உங்கள் கூடவே உறுதுணையாக இருக்கக்கூடிய நல்ல ஒரு கேமரா இது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஒரு சில விஷயங்கள் இதில் வச்சுருக்கிறேன். இதை பற்றியும் நம்ம கொஞ்சம் டச் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த சோனி ZV-E10 இதை பற்றி பேசிக்காக முதல்ல நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்சேஞ்சபிள் லென்ஸு கேமரா. அதாவது நீங்கள் இந்த கேமராவுடைய லென்ஸை வேறு மாற்றிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த லென்ஸை கலத்திட்டேன். ஸோ இதில் உங்களுக்கு இது கிட் லென்ஸ். நீங்கள் கேமரா வாங்கும்போதே உங்களுக்கு இந்த லென்ஸ் அது கூடவே சேர்த்து கொடுப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி நான் இப்போ வரைக்கும் இந்த கேமரா கூடவே வந்த இந்த கிட் லென்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிலிம் மாதிரி ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன். அது உள்ளே இருக்கிற சென்சார். இது APS-C சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக நீங்கள் மொபைலில் வீடியோ எடுப்பீங்க. அந்த மொபைலுக்குள்ளே இருக்கிற கேமராவுடைய சென்சார்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். நமக்கு இந்த APS-C சென்சார் உள்ளே இருக்கிறனால இதோடைய சைஸ் மொபைல் கூட கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி ரொம்ப பெருசு அப்படிங்கிறனால உங்களுக்கு இந்த பிக்சர் குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். லோ லைட் பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு மொபைலோட இந்த மாதிரி ஒரு கேமராவில் எடுக்கும்போது அதனுடைய குவாலிட்டி ரொம்பவே அழகாக இருக்கும். இன்ஃபேக்ட் இப்போ இந்த வீடியோ நான் ஒரு மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த கேமராவில் எடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து இந்த வீடியோனுடைய குவாலிட்டி எப்படி கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது அப்படிங்கிறத ரெகுலராக பார்க்குறவங்களால இதில் ரெகக்னைஸ் பண்ண முடியும். இந்த கேமரா பற்றி இன்னும் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட இன்னும் ஒரு கேமராவும் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா Fujifilm X-T200 அப்படிங்கிற ஒரு மாடல். இதுவும் அதே மாதிரியான ஒரு இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கேமரா தான். சேம் APS-C சென்சாருடைய அதே கேமரா தான். நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமரா தான் வாங்கியிருந்தேன். தென் அதுக்கப்புறமா இதில் இருந்த ஒரு சில சிக்கல்கள்னால இந்த கேமரா வாங்க வேண்டியதாகி போச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஒரு கேமரா தான் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு சில விஷயங்களை தவிர்க்கலாம். பட் இதில் எனக்கு பெரிய நஷ்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இது ஆக்சுவலாக நான் செகண்ட் யூஸ்டு தான் வாங்கினேன். ஒருத்தர் இதை ஒரிஜினல் ப்ரைஸ் இதோடது கிட்டத்தட்ட ஒரு 65,000 rupees கிட்ட வரும். ஒருத்தர் இதை வாங்கி வச்சுட்டு விலாக் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருக்கிறார் இந்த கேமராவை. இதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் வச்சுட்டு இருந்தார். அந்த சூழ்நிலையில் அவர் 30,000 rupeesக்கு தான் இதை என்கிட்ட கொடுத்தாங்க. ஆல்மோஸ்ட் புதுசு. அவங்க ரொம்ப யூஸ் பண்ணவும் தெரியலை, யூஸ் பண்ணவும் இல்லை, அப்படியே பேக்கோடு என்கிட்ட கொடுத்தாங்க. அதனால் நான் வாங்கினது. பட் இதில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டிங் இஷ்யூ. இப்போ நான் இந்த மாதிரி உட்காந்து பேசுகிற வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்படியே கண்டினியூஸாக நான் கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பட் இதில் உள்ள ப்ராப்ளம் என்ன அப்படின்னா நீங்கள் 4Kயில் நீங்கள் இந்த நான் பேசிகிட்டு இருக்கிறது Fujifilm. இந்த Fujifilm இந்த கேமராவில் 4Kயில் நீங்கள் வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களால் கண்டினியூஸாக ஒரு 6 நிமிஷம் தான் ஷூட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சூடாகி ஆஃப் ஆயிரும். 1080pயில் எடுத்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் உங்களுக்கு ஒரு 13 நிமிஷம் 12-13 நிமிஷம் வரைக்கும் ஓடும். அதுக்கப்புறம் சூடாகி ஆஃப் ஆயிரும். அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஆன் பண்ணோம் அப்படின்னா திரும்ப ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி போகிற சூழ்நிலையில் எனக்கு அப்படி உட்காந்து ஆஃப் பண்ணி எடுக்க முடியலை. அப்படிங்கிறனால தான் நான் இந்த கேமரா வாங்கினேன். பட் அஃப்கோர்ஸ் இது ஒரு சூப்பரான ஒரு கேமரா. இன்னொரு வீடியோவில் இந்த கேமரா பற்றி நம்ம பேசுவோம். ஓகேங்களா? இப்போதைக்கு இது போதும். பட் நமக்கு இந்த சோனி ZV-E10 அப்படிங்கிற இந்த கேமரா ஏன் ரொம்ப முக்கியமானது? அது மட்டும் இல்லாமல் இந்த கான்டென்ட் கிரியேஷன் ஃபீல்டில் இந்த கேமரா மிகப்பெரிய ஒரு சாதனையை நிகழ்ச்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த கேமராவை டிசைன் பண்ணதே, ஓகேங்களா, இது ஒரு லெஜெண்டரி கேமரா. இந்த கேமரா டிசைன் பண்ணதே கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்காக அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி சோனி பண்ணாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டான ஒரு கேமரா இது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட கரெக்டாக ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறத மட்டும் அடிப்படையாக மைண்டில் வச்சு டிசைன் பண்ணப்பட்ட ஒரு கேமரா இது.
இது வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, அதாவது அடிப்படையில் ஃபோட்டோ எடுக்கலாம், இதில் எடுக்க முடியாதுன்னு கிடையாது, இதில் ஃபோட்டோ எடுக்கலாம். ஆனால் அடிப்படையில் இதில் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இல்லாமல் வீடியோ எடுக்கணும், எல்லா விதமான வீடியோ எடுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தயாரிக்கப்பட்ட ஒரு கேமரா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய பின்னால் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரீன், இது பாருங்கள், இந்த ஸ்க்ரீன் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதும் பார்த்துட்டு வந்து நீங்கள் வீடியோ எடுக்கலாம். நீங்கள் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கேமராவை உங்களை நோக்கி திருப்பி வச்சுட்டு இதை திருப்பிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் என்ன ஃப்ரேமில் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே வந்து இதில் தெரியும். ஸோ எந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நிறைய கேமராலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே ஸ்க்ரீன் இந்த மாதிரி அப்படியே பின்னால் மட்டும் இருக்கும். நம்ம உட்காந்து பேசும்போது நம்ம எந்த ஃப்ரேமில் இருக்கிறோம், கரெக்டாக தான் இருக்குதா, ஃபோக்கஸ் கரெக்டாக ஆகிட்டு இருக்குதா அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கலாம். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு பழைய மாடல் மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இதில் வச்சிங்கன்னா ஸ்க்ரீன் இதில் தெரியும். பட் நீங்கள் தனியாக யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் எடுத்து என்ன செஞ்சுக்கலாம்னா ஃப்ரண்டில் வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதமான கான்டென்ட் க்ரியேஷனுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு vlog பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு vlog வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் இப்படி வச்சுட்டு பார்த்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்பவே லைட் வெயிட்டுங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இதை வந்து தூக்கிட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒன்றும் பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்காது. இப்போ நான் வெறுமனே கையில் வச்சுருக்கிறேன், சின்னதாக வந்து ஒரு இதுக்கான ஒரு ஹேண்டில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், அழகாக வந்து இதை வச்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதில் பின்னால் பேட்ரி இருக்குல்ல. நிறைய கேமராக்களில் வந்து இப்போ நான் பர்பஸ்ஃபுல்லாகவே வந்து இந்த ஸ்டாண்டில் மாட்டக்கூடிய இதை வந்து இதில் மாட்டி வச்சுருக்கிறேன். ரீசன் என்ன தெரியுமா, இதில் நீங்கள் ஒரு சில கேமராவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஸ்டாண்டில் அந்த ட்ரைபாடில் மாட்டக்கூடிய இந்த அடாப்டர் வந்து இதில் மாட்டினதுக்கப்புறமா உங்களால் வந்து இந்த பேட்ரி கேஸை வந்து திறக்க முடியாது. இது வந்து நீங்கள் சாதாரணமாக நினைக்கலாம், ஒரு சில நேரத்தில் வந்து இது வந்து சின்ன சின்ன விஷயங்களை தான் வந்து சோனி வந்து சின்ன சின்ன விஷயத்தையும் கவனமாக பார்த்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. ஒரு சில சூழ்நிலைகளில் எனக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம், பாதி நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஸ்டாண்டில் இருந்து கலத்த முடியாது, ஆனால் வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். அல்லது வந்து நமக்கு இதில் வந்து கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை உள்ளே தான் நம்ம வந்து கார்டு போடுவோம். ஸோ அதனால் நமக்கு வந்து கார்டு மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் ஸ்டாண்டில் மாட்டிகிட்டு இருக்கும்போது இதை ஓப்பன் பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் பயங்கர ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும், கம்ப்ளீட்டாக திரும்ப கலத்தி மாட்டுறது. ஸோ அதனால் அது வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இது. ஸோ அந்த மாதிரி இதுவும் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கான்டென்ட் க்ரியேட்டர்ஸுக்காக அப்படின்னு சொல்லி அவங்க டிசைன் பண்ணனால இவங்க வந்து இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஃப்ளாஷ் கிடையாது. நீங்கள் இதில் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு இதில் ஃப்ளாஷ் கிடையாது, ஃப்ரண்டில் எந்த ஃப்ளாஷுமே கிடையாது. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் வியூ ஃபைண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கண்ணில் வச்சு இப்படி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பார்ப்பாங்களே, அந்த வியூ ஃபைண்டரும் கிடையாது. நீங்கள் வந்து அது வேணும்னா எக்ஸ்ட்ரா வாங்கி மாட்டிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பர்பஸ்ஃபுல்லாக அவங்க வந்து இதில் ஆட் பண்ணல, அதனால் வந்து அவங்களால ப்ரைஸை வந்து பெரிய அளவில் குறைக்க முடிஞ்சுது. ஸோ ஒரு பட்ஜெட் லெவலில் இந்த கேமரா வந்து பல பேரால் வாங்க முடிஞ்சது. இதில் வந்து ஒரு ஹாட் ஷூ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஹாட் ஷூ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது இந்த ஹாட் ஷூ. ஸோ கோல்டு ஷூ, ஹாட் ஷூ அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்டு ஷூ அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எதுவுமே வந்து எந்த ஒரு கேட்ஜெட் எதுவுமே கனெக்ட் பண்ண முடியாது. இது ஹாட் ஷூ அப்படிங்கிறனால இந்த ஹாட் ஷூவில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக கேமரா கூட கனெக்ட் ஆகிற மாதிரியான நிறைய கேட்ஜெட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோனி இதில் வந்து அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஃப்ளாஷ் வேணுன்னா இதில் ஃப்ளாஷ் கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில மைக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அப்படியே கனெக்ட் மட்டும் பண்ணால் போதும், நீங்கள் வேறு எதுவுமே கனெக்ட் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வயர்லெஸ் மைக் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதில் கனெக்ட் ஆகிரும் சோனியில். அந்த மாதிரி ஒரு சில கேட்ஜெட்ஸ் எல்லாமே வந்து அவங்க இதில் வச்சுருக்கிறாங்க, வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதுன்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னா என்னோடய சேனலில் நான் போட போகிற மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணி விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மைக். ஓகேங்களா? இது வந்து இந்த இடத்துல 3 மைக் வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய பெஸ்ட்டு மைக் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இதில் இருக்கிற இந்த மைக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளோஸாக பக்கத்தில் வச்சு நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா
ஓரளவு வந்து பெட்டராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஏன்னா ஒரு நல்ல மைக்கு இது வந்து உங்களுக்கு வழக்கமாக கொடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்களா, இது வந்து இந்த மைக்குக்கு மேலே எவ்வளோ அந்த 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 ஹாட் ஷூவில் மாட்டுற மாதிரியான ஒரு செட்டப்பு. இவ்வளோ தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ தான் கிடைக்கும் கேமராவில். இதில் வந்து நான் திரும்பவும் கலத்தி காட்டுறேனே, உங்களுக்கு வந்து கேமரான்னு சொல்லி பார்க்கும்போது இவ்வளோ தான் உங்களுக்கு மொத்தமே கிடைக்கும். பேட்ரி ஓகேங்களா, இந்த கேமரா பாடி ஓகேங்களா, இந்த கிட் லென்ஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த பேட்ரி, ஒரே ஒரு பேட்ரி கொடுப்பாங்க, சின்ன பேட்ரி. தென் அதுக்கப்புறமா இந்த மைக்கில் மேலே அந்த கவர் பண்ணுறதுக்கான இந்த டெட் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்னதாக அந்த அந்த நாய்ஸ் காற்றுலாம் வந்துச்சுன்னா அந்த உஷன் சவுண்ட் வரல, அதை தடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கிறது. இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில மாடலில் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு லென்ஸும் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் இந்த ஒரு லென்ஸ் தான் என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. ரைட். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான ஒரு செட்டப் தான். அப்படின்னாலும் இது ரொம்ப அழகாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு கான்டென்ட் கிரியேட்டருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களால் வந்து இதை யூஸ் பண்ண முடியும். ரைட். ஓகே. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை வந்து நீங்கள் லென்ஸ் வந்து வேறு மாற்றணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சோனியோட மவுண்ட் இது. இந்த மவுண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்து நிறைய லென்ஸு கிடைக்கும். ஓகேங்களா, கிட் லென்ஸ் அப்படிங்கிறதே சாதாரணமாக வீடியோ எடுக்கிறவங்களுக்கு போதுமானது. ஆனால் ஒருவேளை நீங்கள் வந்து வேறு ஒரு லென்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு லென்ஸ் கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து ஒரு ஜூம் லென்ஸ். ஓகேவா, 60x50 mm ஜூம் லென்ஸ் இது. ஸோ உங்களுடைய பெரும்பாலான நீட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவே போதுமானது. பேசிக்கான கான்டென்ட் க்ரியேஷனுக்கு வந்து இதுவே போதுமானது. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து வேறு வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வேறு லென்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வாங்கி என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து மாட்டிக்கலாம். அண்ட் இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமே நான் சொன்ன மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாக சூடாகி வந்து என்ன செஞ்சிடும்னா ஆஃப் ஆகும். சோனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் சூடாகும். ஓகேங்களா, சூடாகாமலாம் இருக்காது. இதுவும் வந்து ஹீட்டிங் கொஞ்சம் இஷ்யூ உண்டு. ஆனால் இதில் வந்து உள்ளே வந்து ஒரு செட்டிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் கொஞ்சம் சூடானாலும் ஆஃப் ஆக வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செட்டிங். அந்த செட்டிங்கை வந்து நீங்கள் மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் சூடானா கூட அது பேசாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக வந்து அது ஒரு சேஃப்டி செட்டிங். சூடானால் உங்களுக்கு வந்து சென்சார் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இதுக்காக அந்த செட்டிங் வச்சுருக்கிறாங்க. பட் இந்த கேமரா வாங்கி யூஸ் பண்ணவங்க அந்த செட்டிங்கை ஆஃப் பண்ணிவிட்டு ரொம்ப நேரத்துக்கு வீடியோ கேமரா ஓட விடுவாங்களா, அந்த மாதிரி ஓட விடக்கூடிய ஆட்கள் கூட அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணனால சென்சார் பாதிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி வந்து பெரிய அளவில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போது நீங்கள் ஒரு கேமிங் சேனல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நிறைய பெரும்பாலான பல நபர்களால் வந்து இந்த கேமரா கேமிங் சேனல் வச்சுருக்கிறவங்களுடைய அந்த வெப்கேமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் நீங்கள் வெளிநாட்டில் உள்ள பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த கேமரா வந்து வெப்கேமாக யூஸ் பண்ணுவாங்க. இது மூலமாக தான் வீடியோ வந்துட்டுருக்கோம். அதனால தான் அவங்க வீடியோ குவாலிட்டி வந்து அவ்வளோ பளிச்சுன்னு சொல்லி இருக்குது. சாதாரண சும்மா ஒரு 1500 1000 ரூபாய்க்கு கம்ப்யூட்டரில் வரக்கூடிய வெப்கேம்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, இது யூஸ் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் லைவ் ஆகிட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ நேரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூடாகி ஆஃப் ஆகாமல் அது பேசாமல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா குக்கிங் சேனல்லாம் நம்ம வந்து சூடாகுதேன்னு சொல்லி எதிர்பார்த்து பயந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கலாயிரும். ஸோ அந்த மாதிரி நேரத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசாமல் இதை ஆன் பண்ணி விட்டுட்டு அது பேசாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். நமக்கு வந்து உள்ளே போட்டிருக்கிற அந்த கார்டு எவ்வளோ வந்து அது அந்த கார்டு வந்து எவ்வளோ உள்ள ரெக்கார்ட் பண்ணும் அப்படிங்கிறது அது கார்டு முடிகிற வரைக்கும் அது பேசாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்டினியூஸாக வந்து இதில் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து நான் வாங்கினது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹலோ மக்களே, நான் வந்து இந்த வீடியோ எடுக்கும்போது இந்த இடத்துல பேட்ரி பற்றி பேச மறந்துட்டேன். இந்த கேமரா வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்கும் தான், ஆனால் வந்து நமக்கு அது வரைக்கும் பேட்ரி தாக்கு பிடிக்கணுமே. ஸோ அதனால் நடுவில் பேட்ரிலாம் மாற்றிட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நான் வந்து இதுக்கு இன்னொரு அசசரி ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை டம்மி பேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைரெக்டாக வந்து ப்ளக்கில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு எண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேமராவுடைய பேட்ரி மாதிரியே இருக்கும். நான் ஸ்க்ரீனில் வந்து பிக்சர் காட்டுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4500 rupees கிட்ட வந்தது எனக்கு. நான் அது வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் கேமரா வந்து எப்போவுமே வந்து பவர்லேயே கனெக்ட் ஆகிருக்கும். பேட்ரி வந்து ட்ரெயின் ஆகக்கூடிய அந்த சிச்சுவேஷனே வராது. அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து இது கண்டினியூஸாக நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் நீங்களும் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுடைய இந்த மெமரி முடிகிற வரைக்கும். இதில் வந்து நீங்கள் 4Kல வீடியோ எடுக்கலாம், 1080p வீடியோ எடுக்கலாம். 4K வந்து உங்களுக்கு 30 frames per second வந்து உங்களால் வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 4K வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா 6Kல வீடியோ எடுத்து அதை 4Kவாக கம்ப்ரஸ் பண்ணும்.
ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து அந்த பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்கும். இந்த சோனி ZV-E10 இதில் வந்து இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆட்டோ ஃபோக்கஸ். சோனினாலே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து தெரிக்க விடுவாங்க. ஸோ இதில் இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்படி மாட்டி வச்சுட்டோம்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அது வந்து உள்ள செட்டிங் இருக்குது. நம்ம கண்ணை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம கண்ணுக்கு ஃபோக்கஸ் செட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்கே மூவ் ஆனாலும் வந்து கரெக்டாக உங்களுடைய கண்ணை வந்து அது ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு விளாக்லாம் பண்ணும்போது நம்ம வந்து கேமரா பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டுருப்போம், அங்கங்கே பார்ப்போம். கரெக்டாக வந்து அந்த ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதில். அதே மாதிரி நீங்கள் இதில் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூலாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த கேமரா யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து ப்ராடக்ட் ஷோகேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டிங் இருக்குது. நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் அப்படிங்கிற செட்டிங்கை ஆன் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பொருளை வந்து நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி இப்படி கொண்டு வந்து காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உடனே வந்து அந்த பொருளை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். எனக்கு இப்போ நான் வந்து என்னுடைய மொபைல் எடுத்துகிட்டு இருக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி நீட்டும் போது எந்த அளவுக்கு எனக்கு வந்து மொபைல் எனக்கு ஃபோக்கஸ் பண்ணுதுன்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஆனால் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த ப்ராடக்ட் ஷோகேஸ் மோட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பொருளை காட்டின உடனே டக்குன்னு அந்த பொருளை வந்து அது ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அது ரொம்பவே வந்து நீங்கள் வீடியோ எடுக்கும்போது அப்படி ஃபோக்கஸ் ஆகிறது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் அழகை பற்றி பேசும்போதும் இன்னொரு விஷயம் இதில் பேசணும். இதில் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஒரு சில கலர் செட்டிங்லாம் உள்ள கொடுத்துருக்குறாங்க. இந்த கலர் செட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செட்டிங் வந்து ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸில் வந்து சின்ன சின்ன தழும்புகள் புள்ளிகள்லாம் இருக்கும்ல, அதெல்லாமே கூட அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொஞ்சம் சரி பண்ணி வீடியோ எடுக்கும் போதே வந்து உங்களுடைய ஃபேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பியூட்டி இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிடும். நான் வந்து இது பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்காக இதை வந்து நான் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், நான் வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் ஆன ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து உங்களால் மேனுவலாக செட் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ISO வந்து மேனுவலாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஆஃப் பண்ணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். கலர் பேலன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உள்ள வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே மேனுவலாகவும் இதில் பண்ண முடியும். அண்ட் அதே நேரத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பட்டன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு வீல் மட்டும்தான் மேலே கொடுத்துருக்குறாங்க. அது போக ஃபியூ பட்டன்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேமராவில் அவங்க கொடுத்துருக்கிற போர்ட்ஸ் பற்றி பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். என்னென்ன போர்ட்லாம் உள்ள கொடுத்துருக்குறாங்க இன்புட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக அப்படின்னு சொல்லி கேர்ஃபுல்லாக அவங்க பார்த்து டிசைன் பண்ணனால அந்த பிளேஸ்மெண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக ஸ்ட்ராட்டஜிக்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த கேமராவுடைய லெஃப்ட் சைடில் இந்த இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வரிசையாக அந்த போர்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து ஒரு 3.5 ஒன்று இருக்குது. 2 3.5 ஆக்சுவலாக இருக்குது. என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதலாவது வந்து USB-C ஒன்று உள்ளே கொடுத்துருக்குறாங்க. இந்த USB-C வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் சார்ஜ் பண்ணுறது. நீங்கள் மொபைல் வாங்கும்போது உங்களுக்கு இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தனியாக சார்ஜ் பண்ணக்கூடிய அந்த இது கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா தனியாக வாங்கிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் இந்த மொபைலை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும், பேட்டரி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா அந்த USB-C மூலமாக தான் நீங்கள் என்ன செய்யணும், சார்ஜ் பண்ணணும். அது ஒரு யூஸ். ரெண்டாவது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். நமக்கு இந்த மொபைலில் நீங்கள் உள்ள வீடியோ எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் இந்த கார்டெல்லாம் கலட்ட வேண்டியதில்லை, அப்படியே டைரெக்டாக மாட்டியே நீங்கள் என்ன செஞ்சிடலாம், இதில் இருக்கிற வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை வந்து உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த USB-Cயில் நீங்கள் மாட்டிட்டு உங்களோட கம்ப்யூட்டரில் மாட்டும் பொழுது நீங்கள் இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு செட்டிங் இருக்குது. அதில் உள்ள போய் அந்த செட்டிங்கில் நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இந்த கேமராவை கம்ப்யூட்டர் வேறு எக்ஸ்ட்ரா எந்த சாஃப்ட்வேருமே இல்லாமல் ஒரு வெப்கேமாக வந்து இதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா இதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் அதில் நீங்கள் போடவே வேண்டியதில்லை, அதுவே வெப்கேமாக எடுத்துரும். பட் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 720p குவாலிட்டியில் மட்டும்தான் அது என்ன செய்யும், வெப்கேமாக வந்து அந்த வீடியோ வந்து எடுக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த கம்ப்யூட்டரில் வந்து வீடியோ கார்டு மூலமாக உங்களுக்கு ஹையர் குவாலிட்டி வீடியோ நீங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே எடுக்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து எனக்கு 1080pயில் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வீடியோ வரணும், 4Kயில் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே வீடியோ வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு இங்கே மைக்ரோ HDMI கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒன்று இருக்கும் மைக்ரோ HDMI D அப்படிங்கிறது, மைக்ரோ HDMI D. ஸோ இது மூலமாக வந்து நீங்கள் இந்த ஒயரில் இதில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வீடியோ கார்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டருக்குள்ளே வீடியோவை எடுத்தீங்க அப்படின்னா 4K வீடியோ வந்து உங்களால் என்ன செய்ய முடியும், இந்த கேமராலேருந்து டைரெக்டாக கம்ப்யூட்டருக்குள்ளே உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு 3.5mm ஜாக் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடியோ வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு. ஹெட்ஃபோன் இதில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மேபி ஒரு சில பேர் வந்து vlog பண்ணும்போது அவங்க எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்கணும்னு சொல்லி நினைப்பாங்க.
ஒரு சிலர் வீடியோ ஒரு சில கல்யாண வீடுகள்லாம் நீங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோனில் வந்து ஆடியோ எப்படி இருக்குங்கிறதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ரியல் டைமில் லைவாக வந்து எந்த மாதிரி ஆடியோ உள்ள ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கிறதுல நீங்கள் மாட்டி அந்த ஆடியோ வந்து கரெக்டாக நீங்கள் என்ன செய்யலாம், காதில் வந்து கேட்கலாம். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 mm ஆடியோ இன்புட் மேலே கொடுத்துருக்குறாங்க, ஆடியோ இன்புட். ஸோ இந்த ஆடியோ இன்புட் மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆடியோ இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து இன்புட் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கேட்ஜெட்ஸ் இதை பற்றி பேசுகிறதுக்கான கரெக்டான ஒரு டைம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஃபியூ மைக்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ முதல்ல சிம்பிளானதுலேருந்தே பார்த்துடலாம். முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு மைக் ஒன்று இருக்குது. இது கொஞ்சம் லென்த்தியான ஒரு ஒயர் மைக் தான். ஸோ ஐ திங்க் இது வந்து மனோ அப்படின்னு சொல்லி மனோ ஒரு கம்பெனி ஒன்று இருக்குமே அதுன்னு சொல்லி நினைக்கிறேன், சிம்பிளாக தான் சொல்லி நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு காலர் மைக், இது வந்து ஒரு காலர் மைக். ஸோ நீங்கள் இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி காலரில் உள்பக்கமாக வந்து மாட்டுவாங்கள்ல, இந்த மாதிரி உள்பக்கமாக மாட்டிக்கலாம். இந்த இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா என்ன செஞ்சுக்கலாம், இதில் வந்து நம்ம மாட்டிட்டு வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக்கான ஒரு இது. நீங்கள் அதில் ஏற்கனவே உள்ள ஒரு மைக் இருக்குது, பட் அது வந்து இட்ஸ் நாட் பெஸ்ட்டு மைக்குன்னு சொல்லி கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெட்டராக வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸுக்கான லிங்க்கெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அஃபிலியேட் லிங்க் தான். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அதை நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு ப்ரைஸுமே வராது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா எனக்கு அதில் வந்து ஒரு ஸ்மால் கமிஷன் கிடைக்கும். ஸோ ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு சில செட்டப்பில் நல்லாயிருக்கும், ஓகேங்களா, இந்த மைக். ஸோ வந்து உட்காந்து பேசக்கூடிய ஆட்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ஆடியோ வேணுங்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரு முறை இந்த மைக் எல்லாமே கூட பற்றி ஒரு முறை பார்க்கலாம், சரிங்களா. ஒரு ரிவ்யூவில் ஒவ்வொரு மைக்கும் எப்படி சவுண்ட் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து என்ன செஞ்சுக்கலாம், இதில் மாட்டிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட அடுத்ததாக இன்னொரு மைக், இது வந்து சென்ஹைசர், ஓகேங்களா, சென்ஹைசர் மைக். சென்ஹைசர் மைக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மைக். இதுக்கு மேலே அந்த டெட் கேட் வந்து அப்படியே மாட்டியே இருக்குது. ஸோ அதை கலத்தி காட்டினா உங்களுக்கு அந்த மைக் தெரியும். இந்த சென்ஹைசர் மைக் வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் கீழே வந்து உங்களுக்கு இந்த ஹாட் ஷூ சொன்னால இதில் மாட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த கேமராவில் மாட்டிக்கலாம், ஓகேங்களா. மாட்டி நான் டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு நான் என்ன செஞ்சிடலாம், இதை எடுத்து கொண்டு வந்து இந்த மாதிரி மாட்டிடலாம். ஸோ எனக்கு இமீடியட்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த மைக் வந்து ரொம்ப ஒரு சில சிச்சுவேஷனில் வந்து இந்த மைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ஓகேங்களா. உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் உங்களுக்கு மைக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு சில சிச்சுவேஷனில் இந்த மைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விளாக் பண்ணும்போது இந்த மாதிரி என்ன செஞ்சிடலாம், நம்ம அப்படி பார்த்து அப்படி பேசிகிட்டே போகலாம். சாதாரணமாக இந்த காலர் மைக் மாட்டும்போது ஒயர் அங்கேயும் இங்கேயும் இழுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு சிலருக்கு வந்து இந்த மைக்கு வந்து என்ன செய்யும், ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வழக்கமாக முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மைக் என்ன அப்படின்னா இந்த ஹோலி லேண்ட் லார்க் M1 அப்படிங்கிற இந்த மைக். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து 2 மைக் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. 2 மைக் இருக்கும், ஒரு ரிசீவர் இருக்கும். இந்த ரிசீவர் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இதில் நம்ம கேமராவில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி மாட்டிக்கலாம். உள்ளே வந்து எல்லா விதமான ஒயர்ஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேமராவில் மாட்டுறதுக்கு இந்த ஒயர் நான் வேறு ஒன்றும் இல்லை, இந்த இதில் வந்து 3.5 இல்லையா, இதில் 3.5 அங்கே கொடுத்துட்டு கேமராவில் என்ன செஞ்சுக்கிறேன், அதை வந்து மாட்டிட்டு இந்த 2 கேமராவில் நான் மட்டும் பேசினேன் அப்படின்னா இதை எடுத்து நான் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி என்னுடைய சட்டையில் வந்து நான் வந்து மாட்டிக்கலாம். இன்னொருத்தர் 2 பேர் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இன்னொருத்தருக்கு நான் இதை கொடுத்துட்டு என்ன செஞ்சுக்கலாம், மாட்டிக்கலாம். இப்போ நான் ஆன் பண்ணும்போது என்ன செய்யும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஆடியோ ரெக்கார்ட் ஆகிட்ருக்கும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அவங்க இந்த இடத்துல வர்ற மாதிரி என்ன செஞ்சுருக்காங்கன்னு பண்ணியிருக்கிறாங்க. ஏன் இந்த பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னா பாருங்கள், நான் வந்து கேமராவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நடுவில் கொண்டு வச்சுருப்பாங்க ஒரு சில கேமராவில். அப்போது உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப நடுவில் போய் ஒரு மாதிரி நீண்டுக்கிட்டு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பின்பக்கமும் உங்களுக்கு மறைக்காது, மைக் மாட்டினதுக்கப்புறமா முன்பக்கமும் உங்களுக்கு என்ன செய்யாது, மறைக்காது. ஓரளவு உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த ஃப்ரேமில் இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் ஒரு சில கேமராஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சைடில் ஓப்பன் பண்ண முடியாது, மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரியான இருக்கக்கூடிய பெரும்பாலான கேமராக்களில் இந்த மாதிரிலாம் மாற்றுறது வந்து பெரிய தலைவலி பிடிச்ச வேலையாக இருக்கும்.
ஸோ இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து எந்தெந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து மைக் இன்புட், ஆடியோ இன்புட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப் ஆஃப் வந்து ஆடியோ வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் அதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரியான பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த மைக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த மைக்கை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இதில் பேச வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இதோடைய சாஃப்ட்வேர், அதாவது ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஃபோன் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராக்குன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, IEM அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது இருக்கும் அந்த சாஃப்ட்வேருடைய நேம். இப்போ வந்து அட்வான்ஸாக வரக்கூடிய சோனி கேமராஸுக்கெல்லாம் வந்து வேற ஒரு சாஃப்ட்வேருக்கு மாறிட்டாங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து கொஞ்சம் பழைய கேமரா தான். அந்த சாஃப்ட்வேர் வந்து கொஞ்சம் இன்னும் பழைய கேமராவை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். புது கேமராவுக்கெலாம் வேறு சாஃப்ட்வேர் வந்துருச்சு. பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கிட்ட இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதில் அந்த கேமராவில் வந்து நான் அந்த ஆப் போட்டுட்டு ஆப்பில் வந்து நமக்கு நீங்கள் டைரெக்டாக இதிலேருந்து ஃபோட்டோஸை வந்து நீங்கள் மொபைலுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரிமோட் ஷூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல, நம்ம இங்கேருந்தே வந்து மொபைலில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. நான் வந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய மொபைல் வந்து இதில் வச்சுருப்பேன். ஓகே, ஒரு சில நேரத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு சில நேரத்தில் நான் இதில் மறைச்சி வச்சுருப்பேன். ஸோ நான் வந்து இது மூலமாக தான் நான் கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், கனெக்ஷன்லேயே இருக்கும். அப்போது எனக்கு வந்து பெரிய அளவில் இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணதில் எனக்கு ஒரு முறையும் பெரிய பிரச்சனை ஒன்றும் வந்தது. ஒரு சில நேரத்தில் வெரி ஃபியூ டைம்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்குன்னா ட்ராப் ஆகிருக்குது. நம்ம மொத்தத்தில் வந்து எண்ணி சொல்லிடலாம். இந்த 3 வருஷத்தில் மிஞ்சி போனால் ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா கனெக்ஷன் வந்து ட்ராப் ஆகிருக்கும். அண்டு ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகும்போது ஸ்ட்ரகிள் ஆகிறதும் அதே மாதிரி தான். ஒரு 5 to 10 டைம்ஸ் வந்து கனெக்ஷன் ஆகும்போது சில நேரங்களில் ஸ்ட்ரகிள் ஆகிருக்கலாம். அதர் தேன் தட் ஆல்மோஸ்ட் ஸ்மூத். ஓகேங்களா, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக வந்து மொபைல் கூட வந்து கனெக்ட் ஆகும். நம்ம ஈஸியாக அங்கே உட்காந்து என்ன செஞ்சுக்கலாம்னா வீடியோ வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், உள்ளே இருக்கிற ஜூம் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களால் அந்த மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் மூலமாக பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்துலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கான்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு வந்து அந்த ஃபீச்சர் வந்து ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு பெரிய டெக்னிக்கல் ரிவ்யூலாம் இது கிடையாதுங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு யூசர் ரிவ்யூ மாதிரி தான். ஓகேங்களா, நான் ரொம்ப டெக்னிக்கலாலாம் உள்ளே போய் பேசலை. சாதாரண நபர்களும் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் வந்து நான் சிம்பிளான ஒரு யூசர் ரிவ்யூ மாதிரி தான் சொல்கிறேன். இல்லை இன்னும் நான் பேச வேண்டிய இவ்வளவோ விஷயங்கள் வந்து உள்ளே இருக்குது. இல்லை உள்ளே இன்டெப்த்தாக போய் உள்ளே பேசணும், இந்த செட்டிங்ஸ் பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இருக்குது. இதில் கூட பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக பேக்ரவுண்டு வந்து பிளர் ஆயிரும். கேமராவில் வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ண அந்த ஒரு எஃபெக்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சில கேமரா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ப்ரைம் லென்ஸ், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஸ்டாப்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற ப்ரைம் லென்ஸ் மாட்டிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுத்திங்க அப்படின்னா உங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அழகாக பிளர் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து ஜூம் லென்ஸு. அது மட்டும் இல்லாமல் வந்து எல்லா சிச்சுவேஷன்லேயும் உங்களுக்கு ரொம்ப பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பிளர் ஆகாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த அதில் ஒரு பட்டன் ஒன்று இருக்குது, அதை அழுத்திட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரைம் லென்ஸ் யூஸ் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து அந்த பிளர் பண்ணுற மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து அது என்ன செய்யும் அப்படின்னா கொடுக்கும். அஃப்கோர்ஸ் இது எப்படினாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கேமரா லென்ஸும் மூலமாக பிளர் பண்ணக்கூடிய அளவுக்கு ப்ரொஃபஷ்னல் மைண்ட்ஸுக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அவ்வளவு பெர்ஃபெக்ஷனாக அது இருக்காதுனாலும் ஒரு நார்மல் யூஸ் கேஸை பொறுத்த வரைக்கும் சர்வ சாதாரணமாகவே நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளரிங் வந்து ரொம்ப நல்லா, அந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து இன்னுமே நிறையவே வந்து நம்ம பேசலாம் இதில். ஸோ இதோடைய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 to 55,000க்குள்ளே வந்து இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் கேமரா தான். ஓகேங்களா, இது பழைய மாடல் கேமரா தான். ஆனால் உங்களால் இப்போவும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா புதுசு வந்து உங்களால் இதில் வந்து வாங்க முடியும். ரொம்பவே வந்து ப்ரூவன், அதாவது ஃபீல்டில் வந்து டெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து ஃபீல்டு டெஸ்டட். ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நல்ல ஒரு கேமரா. ஒருவேளை நீங்கள் ஒரு யூஸ்டு கேமரா செகண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவு யூஸ் பண்ணதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு 40,000 35,000க்குலாம் உங்களால் வந்து ஒரு யூஸ்டு கேமரா வந்து இது நல்ல கேமரா வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ உங்களுக்கு இது ரொம்பவே உங்கள் கூட உங்களோட கான்டென்ட் க்ரியேஷனில் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வீடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நான் அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து இந்த கேமரா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே ஃபார்ம் ஃபேக்டரில் வந்து சோனி ZV-E10 2 அப்படின்னு சொல்லி செகண்ட் மாடல் வெளியிட்டிருக்கிறாங்க.
சேம் எக்ஸாக்ட்லி இதே மாதிரி தான் பார்க்குறதுக்கு இருக்கும். பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இருக்காது. இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு சென்சர், ஏபிஎஸ்சி சென்சர் தான். ஆனால் கொஞ்சம் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு சென்சர். ஆனால் இதை விட கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு சில ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த லென்ஸ்லாம் மாற்றுறது பெரிய தலைவலிங்க. எனக்கு ஒரு லென்ஸு போதும், எனக்கு பேசாமல் நான் அதை வச்சு எடுத்துக்குவேன், எனக்கு நான் எக்ஸ்ட்ரா லென்ஸ்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சோனி ZV-1 அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குதுங்க. சேம் எக்ஸாக்டாக அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா இதில் வந்து இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் நம்ம கலத்தி மாட்டுறோம்ல, அதில் ஃபிக்ஸட் லென்ஸாக இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா? அதில் ஒரு ஜூம் லென்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸட் லென்ஸாக இருக்கும். அதர் தான் தட் வேறு எல்லாமே இது தான். எனக்கு ஒரு லென்ஸு போதும், நான் உட்காந்து பேச போகிறேன், எனக்கு அந்த ஒரு லென்ஸ் வச்சு எனக்கு போதும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த இது வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அடுத்ததாக சோனி ZV-1F அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது. அதுவும் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு சேஞ்ச் அதில் என்ன அப்படின்னா அதில் வந்து லென்ஸ் கொடுத்துருக்காங்களே, அந்த லென்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் லென்ஸ். ஸோ சோனி ZV-1ல் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸ் வந்து ஜூம் லென்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி நினச்சோம் அப்படின்னா வெளியே வந்து உள்ளே போகும், அதுதான் வந்து ஜூம் லென்ஸ். ஸோ இது வந்து 16-50 அப்படிங்கும்போது அதுக்குள்ளே நான் என்ன செஞ்சுக்கலாம், நான் வந்து அதை அந்த ஃபோக்கஸ் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ப்ரைம் லென்ஸ் அப்படிங்கிறது என்ன தெரியுமா, உங்களுக்கு வந்து அந்த லென்ஸ் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், நீங்கள் ஜூம் எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது மேனுவல் ஜூம் ஆகாது, உங்களுக்கு வந்து உள்ள டிஜிட்டல் ஜூம் கொடுத்துருப்பாங்க. பட் அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைம் லென்ஸ். அந்த 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 ஒரு டிஃப்ரென்ஸ் தான் அந்த சோனி ZV-1F வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் விட குறைவான ப்ரைஸ். அது உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் அதிகமான ஒரு பட்ஜெட் இருக்குது, ஒரு ₹1,00,000 மேலே கூட நான் வந்து என்ன செய்யலாம்னா ஒரு ₹1,25,000 வரைக்கும் நான் வந்து செலவு பண்ண தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா சோனி A6700 அப்படின்னு சொல்லி ஒரு லேட்டஸ்ட் மாடல். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஒரு ஹைப்ரிட். ஸோ உங்களுக்கு இந்த சோனியில் இருக்கக்கூடிய இதில் நம்ம பேசின எல்லா விஷயமே வந்து அதில் இருக்கும். ஃபஸ்ட்டு சோனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சோனி முக்கியமாக வந்து சோனி ஆல்ஃபா லைன், அந்த ஆல்ஃபான்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, அது எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவில் ஒரு 3 வருஷமாக நான் அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். என்னுடைய அனுபவங்கள் அடிப்படையில் இந்த கண்ணோட்டத்தில் வந்து இந்த சோனி பற்றின ஒரு சில விஷயங்கள் நான் பேசுனது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக வந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கேட்ஜெட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நான் ரிவ்யூ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அண்டு நீங்கள் ரொம்ப செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் வந்து நல்லா வளர்ச்சி அடையும் பொழுது தான் ஒருவேளை எனக்கு அது மூலமாக வந்து அதிகமான மக்களை ரீச் ஆகும்போது, இது மூலமாக கொஞ்சம் அதிகமான வருமானம் கிடைக்கும்போது என்னால் இதில் கிடைக்கக்கூடிய பணத்தை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ்க்கு வந்து நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா போட்டு வந்து உங்களுக்கு நிறைய ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அதுவே வந்து பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், சேனல் வளர்கிறதுக்கும் உதவி செய்யும். உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேளுங்க, ஓகேங்களா? உங்களோட சந்தேகங்களை கமெண்ட்டில் கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இனி ஃபியூச்சரில் வந்து நம்ம இந்த மாதிரியான கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையுமே பற்றி நம்ம நிறையவே வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ்.